ஹலோ மக்களே, இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா சிம்பிளான மட்டன் பிரியாணி. அதுக்கு நான் 1/4 கிலோ மட்டன் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட்டுக்காக நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த ஒரு ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றேன். கால் ஸ்பூன் உப்பு ஆட் பண்றேன். கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் மீடியம் சைஸ் டம்ளர் தான் எடுத்திருக்கேன். இந்த டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்றேன். 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியா மஞ்சத்தூள் ஆட் பண்றேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 6 விசில் வச்சு மட்டன் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மட்டன் வேகிற டைம்ல நம்ம அரிசி ஊற வச்சிருக்கலாம். 1/4 கிலோ மட்டனுக்கு நான் 400 கிராம் ரைஸ் தான் எடுத்துருக்கேன். சீரக சம்பா ரைஸ் தான் ஆட் பண்ண போறேன். ஸோ இந்த டம்ளருக்கு எனக்கு 1.25 டம்ளர் வருது. நீங்க பாஸ்மதி ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரிசி நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் அரிசி முழுகிற அளவுக்கு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. மட்டன் 6 விசில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி அரிசியும் 1/2 மணி நேரம் மேல ஊறியாச்சு. இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரம் ஸ்டவ்ல வச்சுட்டு ஆன் பண்ணிக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். நீங்க கடல் எண்ணெய், சன்ஃபிளவர் ஆயில், எண்ணெய் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் ஊத்திருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்றேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அது கூட 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு 4 கிராம்பு, ஒரு 1.5 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை எல்லாம் ஆட் பண்றேன். இதெல்லாம் கொஞ்சம் லைட்டா பொரிஞ்சு வர ஆரம்பிச்ச உடனே நம்ம இப்ப வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2.5 வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி நீட்டா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. இத கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி ஆன உடனே நீங்க இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இஞ்சி, பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய் 3ஐயும் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன். இத ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட மீடியம் சைஸ் தக்காளி 2 நான் கட் பண்ணிருக்கேன். அதையும் ஆட் பண்றேன். மசாலா லைட்டா அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட அஞ்சு நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷத்துல தக்காளி நல்லா வதங்கிருக்கும். இது கூட நான் 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்றேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்றேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்றேன். அடுத்தது
அரை கைப்பிடி அளவு புதினாவும் ஆட் பண்றேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இத ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம வேக வச்ச மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வேக வச்சது எடுத்தாச்சு. இத நம்ம தண்ணி இல்லாம இந்த பீஸ் மட்டும் இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். இந்த மட்டனை மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணலாம். நான் 3/4 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்றேன். இது கூட பத்தலன்னா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1.25 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி அளவு. மட்டன் வேக வச்ச தண்ணியை முதல்ல ஊத்திக்கிறேன். நான் டோட்டலா 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல நான் மட்டன் வேக வச்ச தண்ணியோட 3 டம்ளர் ஊத்திருக்கேன். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நான் 3/4 ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்றேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசிய தண்ணி வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்ப அரிசியும் தண்ணியும் ஒரே அளவுக்கு வந்த உடனே, தண்ணி நல்லா வத்தின உடனே நம்ம தம் போட்டுக்கலாம். இப்ப தண்ணி நல்லா வத்திடுச்சு. இது கூட நான் 1/2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தம் போட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் போட்டு இதுக்கு மேல ஒரு தட்டை வச்சுட்டு இதுக்கு மேல ஏதாவது வெயிட் வச்சுக்கோங்க. ஒண்ணு தோசைக்கல்லு இல்ல உரல், இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. நான் இப்போ உரல் தான் வைக்க போறேன். அரை மணி நேரம் இப்படியே தம்மிலேயே இருக்கட்டும், ஸ்டவ் மேலேயே இருக்கட்டும். அப்பதான் அரிசி நல்லா வேகும். இப்ப தம் போட்டு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம அதை எடுத்துடலாம். பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இது கூட 1/2 ஸ்பூன் நெய் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிம்பிளா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த பிரியாணி. இப்ப இதை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் இதை பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். இது கூட நீங்க தயிர் ரைத்தா ஆட் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கலாம்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே.